சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ ஐயோ. அம்மம்மா. அம்மம்மா. அப்பப்பா. இது மெட்ராஸா? ஆமா மெட்ராஸா? மெட்ராஸ். தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா. இங்க வந்து குந்துமா. ஐயோ ஐயோ. அம்மம்மா. அம்மம்மா. அப்பப்பா. இது மெட்ராஸா? ஆமா மெட்ராஸா? மெட்ராஸ். தெரியல, வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். முதல்ல தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ. പക്ഷെ ഒരു പടത്തുക്കാക ഇവളോ அளவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் இதுவரைக்கும் பார்க்கல. சத்தியமான அவரு ரொம்ப ஹார்ட்ஃபுல் பர்சன். ஒரு நல்ல ஒரு அதேപോലെ சதீஷ் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த நான் நம்புறேன் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதோட மெயின் ரீசனே சதீஷ் மாஸ்டர் தான். நல்ல ஸ்டெப்ஸ் போட்டேன் மாஸ்டர். பிரசன்னா ப்ரோ சூப்பராக நான் கேப்சர் பண்ணிட்டேன். இங்கே மென்ஷன் பண்ணாத ஒரு நேம் இருக்கு, அது என்னோட ஃப்ரெண்டு தான், நந்தகோபன். அவர் தான் இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணது. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த சாங், இந்த ஒரு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக. நிறைய அந்த பேர் கேட்கும், இனி நிறைய தவணை கேட்கும் அந்த பேர். எல்லாருமே மீன் ரிலீஸ் டேட் இது வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்லலை. எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். முதல் படம் தான் தமிழ், எல்லாருக்குமே பிடிக்கும் தான் நான் நம்புகிறேன். அப்போது தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் டைம், தேங்க்யூ மீடியா, தேங்க்யூ ஸோ மச். நிஹாரிகா ஜி, we had a very good time. It was so it was like a weightlifting, but you managed. Thank you so much. Thank you. எங்க போறீங்க? உங்கள்ட்ட பேசணும்யா மெயினா. இங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஃபிலிம்ஸ் தான் இந்த தமிழ் படங்கள் தான் சென்னையோட അല്ലെങ്കിൽ மட்ராஸோட சோல் தான். சூப்பர். உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் படம், அதாவது நீங்க கோலிவுட்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகக்கூடிய படங்கள், இப்போ நான் உங்க படங்கள்லாம் சொன்னேன்ல வரிசையா பார்ப்போம், அந்த மாதிரி நீங்க வந்து விரும்பி பார்க்கக்கூடிய தமிழ் படங்கள், விரும்பி பார்த்த தமிழ் படங்கள்? ஐ திங்க் ஒரு 20 டைம்ஸ் மேல பார்த்திருக்கேன் விண்ணை தாண்டி வருவாயா. அது கொஞ்சம் பர்சனல் கனெக்ஷன்ல இருக்கு, அது கூட தான் பர்சனல் கனெக்ஷன். பின்ன வாரணமாயிரம் அந்த மாதிரி ஒரு ஜெசி உங்க லைஃப்ல இருந்திருக்காங்க? சின்ன ஜெசி இருந்தது, குட்டி ஜெசி இருந்தது. அது ஸ்கூல் டைம்ல. ஆடுகளம் ரொம்ப பிடிச்ச படம். நிறைய படங்கள் இருக்கு பிரதர், ஒரு பேரு சொல்றது கஷ்டம். ஓகே. திருச்சித்திரம்பலம் அவ்வளவு பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு. சரி ஐயா, இப்ப என்னன்னா குட்டி ஜெஸ்ஸி அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்கல்ல, நீங்க நிறைய பேருக்கு ஈவன் நானும் ஜெஸ்ஸியா இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லவ் லெட்டர் மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. சோ இங்க இருக்கிற பெண்களுக்கு உங்க ஸ்டைல்ல வந்துட்டு ஒரு ப்ரப்போஸ் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா. என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து கேக்குது, இந்த பொய்யை மட்டும் ஏன் ஹவு
he is சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது வெறுப்பானாலும் பட் பரவாயில்ல, உண்மையா தான் சொல்றாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை 2 குழந்தை இருக்கு. இந்த ஏஜ்லயே அவருக்கு காண்டாக்ட் இருக்காரு. பாத்துக்கோங்க ப்ளீஸ், நீங்க சொல்லுங்க. ஓகே, ஒன் உங்க ஸ்டைல்ல வந்துட்டு லவபிள் ஃபேன்ஸ்க்கு, லவபிள் ஃபேன்ஸ், லவ் யூ, ஐ லவ் யூ டு. அவ்வளவுதான். சரி, அதான் இன்னொரு டாஸ்க். அதான் மெயினான டாஸ்க். ஆமா, மெட்ராஸ் காரன் அப்படின்றதுனால இப்ப இந்த இதுல வந்து காதல் சடுகுட சாங் வேற இருக்கு. அதனால இந்த அலைப்பாய்தியில ஒரு ஃபேமஸான டயலாக் இருக்கு. ஏ சக்தி, நீ அக்கறைக்கு நினைக்கல, உன்னை லவ் பண்ணு, ஆனா நடந்துകൊണ്ട് பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. இத வந்து மெட்ராஸ் ஸ்லாங்ல நீங்க வந்து சொல்ல போறீங்க. இந்த டயலாக ஃபர்ஸ்ட் நீ யோசிச்சு சொல்லு. சரி, ஓகே, ரெடியா? ஓகே. நீ அழகா இருக்கன்னு நான் நினைக்கல. அது வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்லாங்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஏ சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கல, சொல்லுங்க. டேய் சக்தி, நீ வந்து நீ சோக்கா இருக்கன்னு நினைக்கல. டேய் சக்தி, நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கிற. சோப்பு இல்ல பிரதர், சோக்கு. சோப்பு இல்ல, சோக்கு. சோக்கு. ஏய் சக்தி, நீ சோக்கா இருக்கன்னு நான் நினைக்கல. அந்த மாதிரி சோக்கு, சோக்கு. நீ வந்து சோக்கா இருக்கன்னு நினைக்கிற. உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. உன்னை டாவு உன்னை வந்து உன்னை வந்து டாவ் அடிக்கணும்னு தோணுதே இல்ல. ஆனா இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குது. இதெல்லாம் எனக்கு நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குதுப்பா. இதெல்லாம் நடந்துருமோன்னு மெர்சலா இருக்குடப்பா. சரி, சொல்லுங்க பாப்பு. என்னடா அங்க கையாமையான்னு பேசினே இருக்கிறீங்க? புள்ள என்னால எவ்வளவு அழகா நம்ம ஊரு பாஷை பேசுது. மண்ணையா பண்ணுறீங்க, அதை கை தட்டுங்க. Bro, my mother tongue is Malayalam. இல்ல, ஞானம் குறைச்சு மலையாளம் சம்சாரிக்கும். அதே மாதிரிதான் நீங்களும் பேசுங்க. நாடா அங்க கையாமையான்னு கூவினே இருக்கிறீங்க. என்னையா கையாமையா கூவிட்டு இருக்கேன். ஏம்மா இந்தா இங்க வந்து குந்து, இங்க வந்து குந்து, இங்க வந்து குந்து சிட்டிங். குந்து மீன்ஸ் இப்படி உட்கார்றதா குந்து. இங்க வந்து குந்து. ஓகே, சூப்பர். ஸ்டைல இன்னும் இழுத்து சொல்லுங்க. இங்க வந்து குந்துமா, இங்க வந்து குந்துமா. ஐயோ அம்மம்மா, அப்பப்பா. இது மெட்ராஸா? ஆமா, மெட்ராஸா? மெட்ராஸ் தெரியல. வாலி இதெல்லாம் சொல்லி கொடுத்த நீ. இல்ல வாலி சொல்லி கொடுத்த மெட்ராஸ் இல்ல. சூப்பர், உண்மையிலேயே such a sportive gem you are and you have a very big opening here. நிறைய லவபிள் ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க. சோ தொடர்ந்து இப்ப கேட் ஓபன் ஆயிடுச்சு, நிறைய படங்கள் இங்க நீங்க பண்ணனும் அப்படிங்கறது ஆசை. Thank you so much. Love you so much. Thank you so much. This event is for this song, so I want to start talking about this song. In the song, like in my entire life, I think this is the song that I heard the most. My favorite song is not just the song, even the lyrics are my most favorite. It's a very, very lovable lyrics, and now that I will get the opportunity to perform on this song again. It feels like a dream come true. So for that, I would like to thank the first OGs who created this song, Mani sir and A.R. Rahman sir, and for Sarigama for giving us this song. And firstly, I would like to thank Satish Master. Thank you so much for trusting in me. Thank you so much for making me bend backwards and forwards for this song. Thank you so much. And Shane, thanks so much. I'm sorry if it was difficult for you, but I really enjoyed shooting this song for you. And Vasant sir, I genuinely really appreciate the editing of this song, because like he said, the transitions were on point. Ramanala in this, so it was superb. And in the song, even beautiful about that first reason is our producer Jagdish sir. Sir, your heart is so pure. Evlo pure heart, although you deserve to win. There's something little special. I made my first feature film as a producer when I'm 31. You're also making your first feature film when you're 31. I wish you a great success. I hope you also become one of these big studio production houses in Chennai that I can call my home production, like Aishu said. And Vali sir, in the song just for the entire film, thank you so much for trusting me to play this character and for letting me play this character so beautifully. And that's it. Thank you so much. I hope you all like the song.
It's actually first time that I actually ever did a romantic dance number. I'm a little scared as to how people will receive it, but when I'm seeing the comments, the Chennai people and Shane's Malayali fans are very sweet to take the song with their whole heart. Thank you so much. Love you all. See you very soon in the theaters. எஸ் எங்க நீங்க கிளம்புறீங்க அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம். ஓகே மேடம் how are you? Super. ஏண்டா அத கேக்குறேன். அது இல்ல மேடம், இங்க எல்லாரும் வந்துட்டு யுவர் ஹார்ட் த்ரோப் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அதனால இப்போ எங்க அண்ணன் வந்துட்டு ஒரு கேள்வி கொண்டு வந்திருக்காரு. He wants to ask questions. பொறுங்க போறனா அண்ணனை கொத்து விட்டுறல. So are you ready madam? Yes madam. என்ன நான் கேட்க போறேன்? இல்ல அவங்கள்ட்ட வந்து கேக்குறதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்ப பொதுவா நீங்க வந்து ஒரு ஹீரோயினா இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹீரோயினா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் பி a ஹீரோயின் அப்படின்றது. டயட் பாத்துக்கணும், ஃபேவரட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாது, ஓகே ஷேப்ல இருக்கணும். ஆமா அது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதுனா நான் ரொம்ப பெரிய ஃபுடி, சோ எனக்கு அது பெரிய ப்ராப்ளம். ஆமா. செகண்ட் இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்னா அது ரொம்ப டான்ஸ் ஆடணுமா மேடம்? இந்த மாதிரி சாங் வரும்போது ஃப்ளெக்சிபிளா டான்ஸ் ஆடணும். ஆமா, அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கு எல்லாம் கால் வந்துட்டு 90 டிகிரி இல்ல, ஃபர்ஸ்ட் 30 டிகிரியா போவாரு. ஆமா, இவங்க என்னன்னா சம்மர் சால்ட்ல அவர் கழுத்து மேல அடிச்சிட்டு இருக்காங்க. வாட் இஸ் தட் அந்த டான்ஸ்? அது சசி எனக்கு என்ன சதீஷ் மாஸ்டர் இது எப்படி செஞ்சு காமிச்சிருப்பாருன்றத ஒரு யோசனை தான் எனக்கு பயங்கரமா இதா இருக்கு. பயங்கரமா இருந்திருக்குல மாஸ்டர். ஏன்டா அதனா புரியுது. And the third one is putting makeup for 1 hour. 1 hour? Oh, I mean full getting ready. okay whatever is okay. Makeup மட்டும் இல்ல, makeup, hair, dress எல்லாம் இருக்குல்ல. 1 hour. Okay. அது கொஞ்சம் டைம் வேஸ்ட். அதுதான், அதாவது நாங்க வந்து தியேட்டர்ல அந்த அவ்வளவு நேரம் சேர்ல உட்கார்றது எனக்கு ரொம்ப கஷ்டம். Because I am a very outdoorsy person. ஹீரோனா ஆவறது நம்ம வந்துட்டு யோசிக்க கூட கூடாது. இல்ல, நம்ம என்ன பண்ணா பாம்பே போனோம், வேற வழியே கிடையாது. ஹீரோயின் ஆகணும்னு யோசிச்சா வேற வழியே கிடையாது. சோ இப்ப நான் என்ன சொல்றேன்னா இதை விட்டுறலாம். இப்போதைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, மெட்ராஸ்காரன் அப்படின்ன உடனே உங்களுக்கு மெட்ராஸ் அப்படின்ன ஃபர்ஸ்ட் தாட் என்ன? மெட்ராஸ் one thing, don't tell our both name. MRC நகர். MRC நகர் சன் டிவி ஆபீஸ். இல்ல, நான் ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன், அது ஷூட் பண்றதுக்கு அப்புறம் அப்போ வந்து I was staying in MRC நகர். ஓகே. ஓ மேடம், நாங்க அங்க தான் வர்க் பண்றோம். ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, நாங்க சாப்பாடுலாம் எடுத்துறோம். ஓகே, மூடிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து நீங்க நல்ல தமிழ் பேசுவீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏதோ மேனேஜ் பண்ணுவீங்க. ஆமா, மேனேஜ் பண்ணுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு பிடிச்ச தமிழ் ஆக்டர்ஸோட டயலாக் ஏதாவது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஒன் டயலாக் ஃபார் us. நான் 1 தர சொன்னா 100 தர சொன்ன மாதிரி. ஓ, இதுமே ரொமான்டிக்கா மேடம்? ரொமான்ஸா? ஏதாவது ரொமான்டிக் ஹீரோயினா? நான் 1 தர சொன்னா 100 தர சொன்னா மேடம் மேடம் இது இப்படி சொன்னா இல்ல, அவனுக்கும் சொல்லுவீங்க. மேடம் அவனுக்கு சொல்லுங்க, அதான் ஆசைப்படுறான். ஆஸ்திரேலியா மேடம், அன்சி மேடம், ப்ளீஸ் மேடம். அதனாலதான் அவனும் பாத்துக்கிட்டு இருக்கு. நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல வேணாங்க, உங்களை அவன் ஸ்பாயில் பண்றான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். சோ ஹாப்பி. ஏன்னா இப்போ நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றதுக்கு அப்புறம் இப்போ ஒரு பேங்கா ஒரு வேற மெட்ராஸ்காரன்ல இப்ப நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாமே எங்க நீங்க போனீங்கன்னா இதோ வரண்டா அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்க. சோ நிகாரிகா 2.0 வெல்கம் டு கோலிவுட் பேக். சோ ஹாப்பி. இதே மாதிரி ஒரு எனர்ஜியோட எப்போதுமே இருங்க. Thank you for your lovely time. Thank you so much. Tada, bye bye, see you. Thank you, good night guys. Sorry, Shane will talk. பிரதர், முக்கியமா இந்த இடத்துல நான் உங்களுக்கு தான் ரொம்ப நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நிறுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த படம் நாம அடுத்த லெவல் போவோம்னு நிறைய நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மெட்ராஸ்காரனை சீக்கிரம் ஸ்கிரீன்ல பார்ப்போம். நினைச்சது நடக்கும். சந்தோஷம் பிரதர். ரொம்ப தேங்க்யூ பிரதர். என்னை நம்பி நீங்களும் இந்த படத்தை இவ்வளவு தூரம் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐஸ்வர்யா, எப்பவுமே நிறைய விஷயம் சொல்லணும். ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நான் நிறைய பேசுறேன்.
இந்த படம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கும் இது ஆரம்பிக்கிறதுக்கும் என்னோட முதல் காரணம் ஐஸ்வர்யா தான். ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மேடம் தேங்க்யூ ஸோ மச். சதீஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அவரு கல்யாண் மாஸ்டர் போயிட்டாரு. எனவே ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா பிரதர் விஷுவல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த டீசர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். சீக்கிரம் ஸ்கிரீன்ல பார்ப்போம். என் கூட இவ்வளவு நாள் எப்படி சொல்றது, ரைட் ஹேண்டு எல்லாத்தையும் தாண்டி என்னையும் தூக்கிக்கிட்டு இந்த படத்துக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தது என்னோட கேமராமேன், அப்புறம் எடிட்டர் வசந்த். ஓகே, பார்க்கணும் சின்ன பையன், இந்த ட்ரைலர்ல இருந்து எல்லாத்தையும் வந்தா கட் பண்ணான். ஸோ தேங்க்யூ வசந்த், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு நானும் ஜெகதீஷ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு தான் நம்ம முடிவை எடுத்துட்டோம். சில விஷயங்கள் வந்து என்னோட அகேன்ஸ்ட்ல போனா கூட ஐ செட் தட் எஸ் மை ஃப்ரெண்ட் ஹேஸ் டு வின். அவங்களுக்கு ஒரு கனவு இருந்துச்சு, அவங்க ப்ரொடியூசர்லாம் வாழணும். அதே மாதிரி எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வாஸ் டு bring out the best talents. எவ்வளவு பெஸ்ட் டேலண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி கொடுக்க முடியும், எடுத்துட்டு வர முடியும். இட்ஸ் பீன் 10 years ஆஃப் மை ஜர்னி அண்ட் 10 yearsல வந்து நிறைய போராட்டம் ஆப்வியஸ்லி பார்த்துருக்கேன். பட் ஜெகதீஷ் முன்னே பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் யூ ஷுட் வின். அவங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீ உண்மையான ஜெயிக்கணும் இந்த படம்ல. சில டிசிஷன்ஸ் which I take or I took for this Madras Karan, I know it's a good decision. நான் நம்புறேன் நீங்க எல்லாரும் மட்ராஸ் காரன் பார்ப்பீங்க. நான் நம்புறேன் மட்ராஸ் காரனுக்கு நீங்க அவ்வளவு லவ் கொடுக்குறீங்க. அண்ட் அவ ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். 10 years of my journey, I've seen so many producers of my life. And சில படங்கள்லாம் வந்து அப்படியே விட்டோம், இல்லாட்டி அப்படியே ஸ்டாப் ஆயில போயிடும். நம்ம ஆர்டிஸ்டோட அந்த ஃப்ளோ இருக்கும், ஆக்டிங்கோட ஃப்ளோ அப்படியே போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லா ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப முக்கியம் நம்மளோட கனவை நெக்ஸ்ட் லெவலில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. So I feel that he has given me one chance to prove that I am a good artist and I'm a good actor also. Let's come back to all the cast and crew. Obviously Shane Nigam, ellarukume like I'm also a huge fan of him and so many fans for him. Welcome Shane to Tamil Nadu. Tamil Nadu வந்து ஒரு அன்பு ஒரு பாசம் இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து வரும்போது. ஸோ அந்த லவ் எவ்ரி திங் இஸ் ஆல்வேஸ் வெல்கம் ஃபார் ஹிம். அண்ட் நெஹாரிகா, யூ ஹவ் டன் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். I've seen the song, it's actually amazing. You have danced your heart out. Yeah, it's a great opportunity for Vali Mohan Das. I feel that நிறைய டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பட்ஜெட் ஃபில்ம் கிடைக்காது. நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, ஐம் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் நெக்ஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணி ஆப்வியஸ்லி பெரிய டைரக்டர் வாங்க. அண்ட் தேங்க்யூ சதீஷ் ஃபார் giving a great treat. And not last but not the least, thank you Saregama-pa, thank you the legendary music director Mr. A.R. Rahman sir and Mani Ratnam sir. Wholeheartedly thank you for giving us the rights of Kadal Sadhguru for Madras Karan. Alayapayade has always been my favorite film and chinna vayasla indha love story paakumbodhu Kadal Sadhguru da madakave mudiyadhu. So that's what I was telling to Jagdish. சத்தியமா சொல்றேன், நீ ரொம்ப லக்கி. இந்த ஒரு பாட்டு நிறைய டிரெக்டர்ஸ்க்கு போனோம். It could have gone to so many directors because the rights was there with Saregama-pa. உனக்கு வந்துடுச்சுன்னா அது உனக்கு பெரிய விஷயம் ஜெகதீஷ். So you are lucky.
Prasanna, thank you so much for being an amazing cinematographer, because the cinematography plays such an important role for a film. Coming back to all the people, those who have been a part of Madras Karan, avanga solranga na PSS JCC boys. JCC boys, thank you so much wholeheartedly. Actually நீங்கள எல்லாமே நம்ம மட்ராஸ் காரன் அவ்வளவோ பிளேஸ்ல கூட்டிட்டு போக முடியாது. நான் எல்லா படம் பார்க்கும்போது மட்ராஸ் காரனோட அந்த பேனர்ஸ்ல இருக்கு. விஷ்ணு அண்ணா, thank you so much Vishnu Anna, you have been the backbone of Madras Karan starting from the shoot. And ஒருத்தர் இருக்காங்க, maybe they are not the main face of the film, but இந்த படம்க்கு பின்னாடி அவங்கள வந்து உண்மையில ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நின்னுட்டு எல்லா டே டு நைட் வேலை செய்றாங்க. அந்த அவங்களுக்கு நன்றி. உங்களுக்காக மட்ராஸ் காரன் ஜெயிக்கணும். அண்ட் எனக்காக நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் ஆக்சுவலி உண்மையில ட்ரை பண்ணேன். இது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தெரியும் லைக் வாட் இஸ் த சினாரியோ, பட் இட்ஸ் ஓகே. there is always a better days for everything. And thank you so much. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் மட்ராஸ் காரன் வரும்போது அந்த நம்பிக்கையோட இருக்கு. அந்த நம்பிக்கை நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரியாலிட்டியில் கனவு ரியாலிட்டியில் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. Thank you so much. Okay. Thank you. மெட்ராஸ் காரன் அப்படின்றதால மெட்ராஸ் அப்படினாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன? மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு 5 விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். Obviously என்னோட முதல் படம் தமிழுக்கு என் ஒன்றை அடுத்தவும். ஓகே, அது வந்து மெட்ராஸ்ல ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, புரியுது. அதாவது மெட்ராஸ் காரனுக்கு ஆப்போசிட்டா மெட்ராஸ் காரி, நீங்க வந்து ஒரு மெட்ராஸ் காரி ஆயிட்டீங்கன்னா நீங்க 2 பேரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? அதாவது உங்க எல்லாருக்குமே நல்ல வார்த்தை வருது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. போடா நம்ம பக்கம் இருக்கா, ஐனாவரம் பக்கத்திலே வாயாவா, போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கு, அண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அட பாவியா, பஞ்ச் டயலாகே உன்னை திட்ட மாதிரி சொல்றீங்க. கிடையாது, போடா அண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. புரியுதா உங்களுக்கு? அதுல கைய ஒரு மாதிரி இறக்கி சொல்றீங்க. இன்னொன்னு இருக்கா, லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, வஸ்டா போக கூடாது, அதுதான் முக்கியம். லாஸ்டா வந்தா முக்கியம் கிடையாது, லேட்டஸ்டா வந்தாதான் முக்கியம். டூட் வாக்கில யாரு ஃபர்ஸ்ட் வர முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல வர. இவங்க இந்த டயலாக் முடிக்கும் போது அங்க இருந்து அப்படினாங்க. யாரு பாடு? ஃபேன்னா இல்ல. சரி, அப்போ எங்க அண்ணா ஒரு டயலாக் ஒன்னு சொல்லுவாரு, எஸ்டிஆர் சாரோட டயலாக் ஒன்னு சொல்லுவாரு. அது நீங்க சொல்வீங்களா? சொல்லு. ஓகே, ஓகே, ஓகே. வாக்கில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, யாரு லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வராதோ அதான் முக்கியம். மேடம் சொல்லுங்க மேடம், நல்லா சொல்லுங்க மேடம், சொல்லிட்டு போங்க மேடம். வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கை ஒரு மட்டும். சரி, இல்லனா நான் ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். சரி, நான் எவ்வளவு பெரிய டயலாக் நான் சொல்றேன் பாருங்க. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம். வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் வரான்றது முக்கியம் கிடையாது, இல்லை, லாஸ்ட்ல யாரு ஓடி வராங்கன்னு தான் முக்கியம். யார் ஃபர்ஸ்ட் வந்தாதான் முக்கியம். ஓடி வாங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுதான் முக்கியம். ரொம்ப அருமை, அற்புதமான ஒரு டயலாக். மெட்ராஸ் காரன் எங்க பார்த்தாலும் உங்களுடைய புகழ் பரவி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒன் ஆஃப் த காரணம் ஐஸ்வர்யா தத்தாவும் தான். அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அவருடைய விசிறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் மெட்ராஸ் காரன் திரைப்படத்தை திரையில் பார்க்குமாறு தயாரிக்கிறார்கள். பார்ட் 2 மெட்ராஸ் காரி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2 ஜெகதீஷ் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் சொல்றேன். டீமோட ஓகே அந்த முடிவு Today Sikramam SR production is coming up with some new venture and கண்டிப்பா நீங்க இல்லனா கண்டிப்பா நடிகர்கள் யாருமே இல்ல. ரெண்டாவது மக்கள் பார்த்துட்டு ரசிச்சாங்கன்னா அது உண்மையான வெற்றி. ஸோ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ண எல்லா டீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜெகதீஷ் பிரதர் ஒருத்தர் பற்றி எல்லாமே நிறைய பேசிட்டாரு. உண்மையாவே அதான் நான்
நாங்கள் இப்போ முந்த ஒரு 4 நாள் முன்னாடி பேசும்போது டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம பூஜை எப்போ ஏன் நீங்கள் நான் தான் கொஞ்சம் ஷை டைப், நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாமேனாரு. ஆமாம் தலை, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரி ஐட்டம் பேசினாலே ஏதோ நம்ம காரியத்துக்காக பேசணும், கண்டிப்பாக அவருக்காக ஜெயிக்கணும். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலுமே ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது வந்து ரொம்ப சில பேர்கிட்ட தான் இண்டஸ்ட்ரியில் பில்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை லைஃப் நோ. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷேன் டார்லிங் சூப்பர், இந்த படத்தில் வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிகாரிகா, ஐஷுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் எந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கும், சூப்பர். எங்கள் டைரக்டர் வாலி, அப்புறம் சதீஷ் மச்சான் நான் ஆடல, அதனால அவன் தனியாக வேணா என் வீட்டுக்கு வந்தா நம்ம ஆடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்னா, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெட்ராஸ்காரன் ரொம்ப நல்ல படமா இருக்கும், கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிரசன்ட் மீடியா படத்தை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத ஓப்பனா சொல்லுங்க, மக்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் ஓப்பனா சொல்லுங்க. நல்லா இருந்தா அதை ஏத்துக்கிறோம், தப்பா இருந்தா அதை திருத்திக்கிறோம். நன்றி ஸோ மச், லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. எல்லாரும் கொஞ்சம் லேட்டாகவும் வந்துட்டு அதுக்கும் மன்னிச்சிருங்க. சினிமா ரொம்ப பிடிக்கும். சினிமா வந்து எனக்கு தெரியல பணம் நிறைய வருதோ வரலையோ, சக்சஸ் வருதோ வரலையோ, பட் எனக்கு தொடர்ந்து நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஆக்டிங், தட்ஸ் ஆல். ஆனா அதே மாதிரி மெட்ராஸ்காரன் அப்படின்ட்டு, ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் மெட்ராஸ்காரன் அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைட்டில் கேட்டோன்னே ஸ்ட்ரைக் ஆகுறது என்னது? ஆமா, ஆக்சுவலா அது மெட்ராஸ் எனக்கு அதான் ரொம்ப, நான் மெட்ராஸ் தான் வந்து பிறந்தேன் வளர்ந்தேன். ஃபர்ஸ்ட் மதையானை கூட்டம்னு ஒரு படம் ஷூட்டிங்காக தான் மெட்ராஸ் விட்டு நான் வெளில போய் அதிக நாட்கள் ஸ்டே பண்ணது. மெட்ராஸ் தானே வரைக்கும் போனது இல்லை. இந்த படம் மெட்ராஸ்காரன் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் வந்து புதுக்கோட்டைக்காரன் நடிச்சிருக்கேன். வாலி வந்து எனக்கு கதை சொன்னாரு, பட் சூப்பராக இருந்தது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாரு, அதோட ட்ரெய்லர் காமிச்சார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் தான், பட் ரொம்ப நல்லா கொஞ்சம் ராவா போட்டு புதுக்கோட்டை அவங்க ஊர்லயே கூட்டு போய் வச்சு ரோட்ல எல்லாம் வெயில்ல படுக்க வச்சு, நானாவது பரவாயில்ல. அப்ப ஷேன் வந்து இதுல ஃபாஸ்டிங்ல இருந்தாரு, தண்ணி கூட குடிக்க மாட்டாரு. ஸோ ரொம்ப கஷ்டம். ஷேன் அந்த உழைப்பெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லா படத்துக்கும் எல்லாரும் போடுறதா, பட் ஜெயிச்சா சூப்பர். இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் திருடணும், அத ஒரு அன்பா எடுத்துக்கலாம், இல்லன்னா திருடணும் அப்படின்னா திருடுறது பண்ணலாம், இல்ல உரிமையா எடுக்கிறது. இப்போ அண்ணன் கிட்ட இருந்து என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா வந்துட்டு எப்படி அன்பா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் ரொம்ப அன்பா இருக்காரு. நைட்டு 11 மணிக்கு ரொம்ப ரொம்ப அன்பா இருக்காரு எங்க கேங் கிட்ட. நைட்டு 11 மணிக்கு அன்பா இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி சொல்ல, எங்களோட மொக்க கேங் எப்ப பார்த்தா சும்மா வேலை வெட்டி இல்லாம ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க. அங்க எப்ப போனா நீ படம் கேட்ட வேலை திட்டி விட்டு அனுப்பு, என்னடா பண்றீங்க நைட்ல. அந்த கேங்ல வந்துட்டு எங்களுக்கு அன்பு அப்படின்னாலே வந்துட்டு டெஃபினட்டா எங்க அண்ணனை தான் ஞாபகத்துக்கு வரும். நாங்க போயிடுவோம், அதாவது 1.5 ரவுண்ட் தாண்ட மாட்டீங்கன்றாங்க. நைட்ல எந்த நீ ஒண்ணுமே சென்னை ரோட்ஸ்ல நைட் நான் ஷூட் முடிச்சுட்டு வரல, எங்கேயா போனா ஒருத்தர் ரெகுலரா நான் பாப்பேன். இவனும் ஒரு 4 பேர், இந்த சின்டின்னு ஒருத்தர் ஒரு ஃப்ராடு, ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க. எங்க போனா நின்று இந்த கிண்டியில எங்கேயா நின்று ஏதாவது பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப பாத்துருக்கேன். அன்பா ஒரு விஷயத்த இவங்க கிட்ட இருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஆக்டர், உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் கிட்ட இருந்து யார் அது என்ன விஷயத்த எடுப்பீங்க? கரெக்ட் தானே சதீஷ் பிரதர்? அவரே அப்பப்போ நடுவர் மாதிரி சேர்த்துக்கிற பிரதர். என்னது புரியல, ஒருத்தர் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்துல பிடிக்கும். எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார் லவ் ஹிம் சோ மச். ரஜினி சார் கிட்ட இருந்து அப்போ ஒரு விஷயத்த எடுக்கணும்னா, ஆமா, ஒரு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் ரொம்ப அதை பெருசா தலைக்கு ஏற்றிக்காம ரொம்ப முதல் படம் நடிக்கிற மாதிரியே ஒரு படத்துலயும் அது அவ்வளவு அன்பா இருப்பாரு. சோ அந்த ஒரு பண்பை கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா சூப்பர், லவ் யூ. இதுதானே. அண்ட் ஃபைனலி நான் வந்துட்டு எனக்கு புரியுது டைம் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே, தேங்க் யூ சோ மச் சொல்றதுக்கு முன்னாடி எங்க சதீஷ் அண்ணா இருக்காருல்ல, நிறைய விஷயம் இவரோட அதாவது மாய அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, நம்மள வந்துட்டு பார்க்கும்போது மிரர்ல பார்க்கும்போது நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சோல் வந்துட்டு வெளியே வந்து பேசல. அதே மாதிரிதான் உண்மையா அவர் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு. இங்க லைட்டா ஒரு சின்னதா ஒரு 2 ஸ்டெப் அவரு கூட இருந்து ஆகணும்னா எங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சதீஷ் அண்ணாவும் நீங்களும் தான் அவர் நடந்துவாரு பாருங்க அந்த பாசம்.
இல்லண்ணா எல்லாருமே ஆசைப்படுறாங்க, எங்க டீம் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. சோ 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு மொமெண்ட் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு நாங்க பாருங்க கேமரா போடுறாங்க. ரெடியா இருக்காங்க? ரெடியா? ரெடி गाइस? ரெடியா? ரெடியா? நீங்க ரெடியா? ரெடியா? அவன் நீ டான்ஸ் ஆடி பார்க்கணும் ரொம்ப விருப்பப்படுறான். அவன் மூளைக்குள்ள என்ன இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். இல்ல அவனுக்கு அப்படி என்ன ஒரு ஃபேண்டசினே தெரியல. இது கலை டான்ஸ் ஆடி பார்க்கணும் நீ தான் ஆசைப்பட்டிருக்கிற. இதுக்காக நீ டான்ஸ் ஆடணும். ஒரு சான்ஸ் கொடுப்பணும் கூட ஆடணும். அத அவன் பார்க்கல. அண்ணா இருக்குன்னு ஆனா வந்து லைவா இங்க எத்தனை பேர் பார்க்கணுமா? அண்ணா அவன் பார்க்கணுமா இல்லையா? ஆமா அண்ணா ஆமான்னு சொல்றேன். ஆமா ஆமா உங்களுக்கு பார்க்கணுமா? அங்க பாருங்க அந்த அம்மா எல்லாம் வந்துட்டு கை தூக்கி ஆமா ஆமா அப்படின்ற சூப்பரா மேனிபுலேட் பண்றதுக்கு அங்க வந்து ஆக்ஷன் பண்ணியும் ரொமான்ஸ் பண்ணியும் பார்த்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஹுக் ஸ்டெப்பும் போட வச்சாச்சு. ஆனா நிறைய ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ. என்னண்ணா ரொமான்ஸ் சொல்லும்போது ஏன் உங்க ஃபேஸ் அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி நாங்க வந்துட்டு பாத்துருக்கேன். என்ன எனி டவுட் இருக்கா? இல்ல கலையை பத்தி தானே பேசுறீங்க. ஓகே 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 ஓகே. ஏன் எனிதிங்? இல்ல நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன், அதே சினிமா தான் நானும் பாக்குறேன். எப்ப ரொமான்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. அதனால தான் கேக்குறேன். மேபி நீங்க இந்த மாதிரி நைட்ல பாக்குறேன்னு சொன்னீங்களே, அங்க வேணா பாப்பீங்க. லைவ்ல அண்ணா நீங்க ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. தம்ப்நெயில்ல டைட்டில்ல நிறைய எடுத்து அவன் ரஃபா ஒரு மாதிரி ஆடுவான், வெட்டுவான், குத்துவான், அந்த மாதிரி பாத்துருக்கீங்க. இவன் பெர்ஃபார்மன்ஸால தியேட்டர்ல நம்ம எல்லாரும் அழுது இருக்கிறோம், அதெல்லாம் தெரியும். இந்த நடுவுல இந்த ரொமான்ஸ் இருக்கு, ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்கணுமா? எனக்கு தெரியலப்பா, உங்களுக்கு தான்ப்பா எல்லாம். சரி சரி எது சொல்ல மாட்டேன். தேங்க்யூ. திரும்ப நைட் எங்க பாப்போம் சார். நாம சாரி. தேங்க்யூ so much. love you all. thank you எல்லாருக்கும் திரும்ப once again ரொம்ப நன்றி. நின்று பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. love you all. thank you. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.